கேளியா படம் எப்படி இல்லை ப்ரோ டாக்ஸிக் ப்ரோ தரமாக இது ப்ரோ படம்லாம் பார்க்கலாம் ப்ரோ. அதான் எல்லாருமே ஃபேமிலி எல்லாருமே வந்து பார்க்கலாம். நல்லா த்ரில்லிங்காக இருக்குது. கேஜிஎஃப்போட கொஞ்சம் நல்லா இருக்குது ப்ரோ. பார்க்கலாம். தொடர்ந்து மக்கள் எல்லாருமே வந்து பார்க்கலாம். நிறைய கூட்டம் வருது. சூப்பராக தான் இருக்குது. நல்லா இருக்குது ப்ரோ. பார்க்கலாம். இது பேர் நயன்தாரா நடிப்பு பற்றி நம்ம பேசி ஆகணும். நயன்தாரா நடிப்பை வந்து சாதாரணமாக நம்ம சொல்லிட முடியாது. இப்போ அந்த படத்தில் பார்க்கும்போது அவங்க தான் பார்த்தோன்னாக்கா மிகப்பெரிய ஒரு மெயின் கேரக்டராகவே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எனக்கு தெரியுறாங்க. ஆமாம் ப்ரோ. ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது படம் பார்க்கறதுக்கு. நல்லா போயிட்டு இருக்கு ப்ரோ. இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குது படம். சூப்பராக இருக்குது. பார்க்கலாம். ஃபைட் சீன்லாம் எப்படி பார்க்குது? அவருடைய ஃபைட்லாம் எப்படி இருக்கு? எப்பயுமே உங்களுக்கே தெரியும் ப்ரோ, தரமாக இருக்கும். இல்ல அந்த கேஜிஎஃப் படத்துல பார்க்க மாதிரி இருக்கா? அதோட நல்லா தான் ப்ரோ இருக்குது. அது நல்லா இருக்கு. அது கெட்டப்லாம் எப்படி இருக்கு? கெட்டப்லாம் அதான் கேஜிஎஃப்ல இருக்க மாதிரியே தான் இருக்கு. நல்ல தரமா தான் இருக்கு. நல்ல நயன்தாரா மேடம் நல்லா நடிச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு ப்ரோ. ஏன்னா அந்த நடிப்பு சொல்லி தெரியல. அவர் நடிப்பு எப்படி இருக்கு? அவர் சும்மாவே வாக் பண்ணுவாரு. ஃபைட் சீன் பாத்தீங்கன்னாக்கா சும்மா குத்துனா போதும் ரத்தம் தெரிகிற மாதிரி பாத்தீங்கன்னாக்கா நிறைய இருக்கு. நம்மளாம் நினைப்போம் இல்லையா, தமிழ் சினிமால யாரும் ஒருத்தன அடிச்சாங்க நம்ம நினைப்போம், இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு நினைப்போம். ஆனா அவரு அடிச்சா நம்புற மாதிரியே இருக்கு. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஸோ நல்லா ஃபைட் சீன் வருது. ஒரு 1000 பேர் வந்தா கூட அடிக்கிறாருப்பா அப்படின்ற நினைக்கிற அளவுக்கு சூழ்நிலை உருவாகுது. ஒரு அப்பா பையன் சென்டிமெண்ட் மாதிரி இருக்குது. பையன் வந்து பழி வாங்குற மாதிரி கதை மாதிரி இருக்குது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது நீங்க படத்துல வந்து நீங்க படத்தை வந்து நீங்க பார்க்கும்போது ஆடியன்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். இந்த எதிர்பார்ப்பு நான் சொல்லிட்டு பார்த்து எல்லாம் வந்து படத்துல வந்து பார்த்துட்டே வச்சுங்களேன், என்னடா இவன் ஒண்ணு சொன்னா உங்க கற்பனை நீங்க ஒண்ணு தோணும். நயன்தாரா நடிப்பு எப்படி இருக்கு அதுல பார்க்கும்போது? நல்லா தான் ப்ரோ இருக்கு. ஏன்னா ஒரு ஹீரோனி இருந்தாலுமே நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. இப்ப இந்த படத்துல ஏகப்பட்ட ஹீரோனி இருக்கு இல்லையா? அது வந்து எப்படி சொல்லுது, நமக்கு நயன்தாரா தான் ஸ்பெஷலு. அவங்க நல்லா சூப்பரா நடிச்சிருக்காங்க. மற்ற ஹீரோயினும் நல்லா தான் நடிச்சிருக்காங்க. எதுவும் சொல்றது இல்லை. பிஜிஎம் எப்படி இருக்கு? நல்லா தான் ப்ரோ இருக்கு. பிஜிஎம் நல்லா இருக்கு. தேட்டரே ஒரு மாதிரி வைபா தான் இருக்கு. தனியா வைப் நமக்கே ஒரு இது கிடைக்குது. வைப்ரேஷன் கிடைக்குது. நல்லதா ப்ரோ இருக்கு. லவ் சீன் எப்படி இருக்குது படத்துல? சின்ன பசங்களுக்கு செட் ஆகாது, பெரியவங்க பார்க்கலாம். கொஞ்சம் ரொமான்டிக்கா நல்லா இருக்கு. ஆமா, ஃபுல்லா ரொமான்ஸா ஓரளவு இருக்கு. சின்ன பசங்க ஒரு ஏஜ் அந்த அளவுக்கு பார்க்கலாம். நல்லா இருக்கு. தரம் இல்ல கேஜிஎஃப் படத்துல பாத்தீங்கன்னா ஒரு ராக்கி பாய் வந்து ஃபுல்லாமே பார்த்தா க்ளோஸ் பண்ணிருப்பாரு. ஆனா இந்த படத்துல பார்த்தா ஏகப்பட்ட இடத்துல பார்த்தா எல்லாமே கைட்டு போட்டு இருக்காரு இல்லையா? அதை பத்தி நினைக்கிறீங்க? அதை பத்தி அது அவங்களோட இது, அது நம்ம எதுவும் சொல்ல முடியாதுல்ல ப்ரோ. கதைக்கு ஏற்ற மாதிரி தாக்கா. அது கதையோட இது, அதாவது கதைக்கு ஏற்ற மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு. ஆமா. ஓகே. நயன்தாரா இந்த கேரக்டர்ல என்ன கேரக்டர் தெளிவா? யஷுக்கு யாரா வராங்க? எனக்கு படத்துல வந்து பார்த்து தெளிவா. அது வந்து படத்துல பார்த்ததும் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் நம்ம சொல்லிடுறோம். ஏன்டா சொன்னேன்னு ஒரு டீம் வந்து நம்மள அசிங்கமா திட்டுறதுக்கா? படத்தை வந்து பார்த்துட்டு யார் என்னென்ன கேரக்டரும் வந்து தெரிஞ்சாலுமே எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த படத்தினுடைய எதிர்பார்ப்பு மக்கள் முன்னாடி வேற லெவலில் இருந்தது. ட்ரைலர் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சு டைலாக்கே இந்த படத்துல வந்து பார்க்கணும்பா அப்படின்னாங்க. ஏன்னா கேஜிஎஃப் ஸ்டார்டிங்ல வரும்போது யாருக்குமே அந்த படம் பேர்லாம் தெரியாது. ஆனா மும்பைல பார்த்து தான் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே அந்த படத்தை பத்தி புகழ்ந்து பேச ஆரம்பிச்சாங்க. அப்புறம் பார்ட் 2 வரும்போது மக்கள் பார்த்தீங்கன்னாக்கா தியேட்டருக்கு எந்த அளவுக்கு ஓடனாங்கன்னு தெரியும். பல கோடி பார்த்தீங்கன்னாக்கா வசூல் பார்த்தீங்கன்னா அள்ளிச்சு. அதே போல இந்த படம் பல கோடியில 1000 கோடிக்கு வசூல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வருன்றது நான் உறுதியா சொல்றேன். ஓகே கேஷ் வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்பா கேரக்டர் ஒருத்தர் வைப்பாரு. அவருடைய அப்பா கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னாக்கா வில்லன் கேட்டப்போ செம்ம வேற அளவு சூப்பரா நடிச்சு வச்சிருக்காருங்க. நல்லா தான் இருக்கு. தியேட்டர்ல அனைவரும் வந்து பாருங்க, செம்ம சூப்பரா இருக்கு. யஷினா வில்லனா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவர் கேஜிஎஃப் படத்துலயும் வில்லனா ஹீரோவா தெரியாது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து பூந்து விளையாடுவாரு. ஏன்னா கொள்ளை அடிக்கிறதும் மத்தல அடிக்கிறதும் கஞ்சா விற்கிறதும் இந்த மாதிரி நிறைய விக்கல் பாத்தீங்கன்னாக்கா போர்ச்செடி பண்றது எல்லாமே ஹீரோவா நம்ம நினைக்கிறோம். ஓகேங்களா? அதே போல இந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா பண்றாரு. இந்த மாதிரி யார் நல்லா அதிகமா பண்றாங்களோ அவங்க நம்ம வில்லனா ஏத்துக்கிறோம். இப்ப இருக்கிற சினிமா அப்படிதான் இருக்கு. துப்பாக்கி முழு கொண்டு எல்லாமே சொல்றவங்களும் பயங்கரமா சொல்றாங்க. அது பாக்குறவங்க எல்லாருக்குமே தெரிகிற அளவுக்கு இருக்கு.